நடிகர் லாரன்ஸ் தேர்தலில் நிற்க போகிறோம்ன்ற அது வரைக்கும் நீ செருப்பை கலத்தி அடிக்க போகிறேன். நீ உண்மையிலே யோக்கியனாக இருந்தால் இவிஎம் மிஷினை தடை செய்ததுக்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்ததுக்கு பிறகு யார் வேண்டாலும் தேர்தலில் நில்லு, நீ மக்களுக்கான தேர்ந்தெடுக்கப்படுவ. இப்போ இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு பண்ணி ஏற்கனவே ஒரு கரப்பான் பூச்சி ஆண்டு கொண்டிருக்கிறான். விவசாயிக்கு பிறந்தவன் தாய் தகப்பன் எல்லாத்தையும் அடி வாங்க வச்சு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறான். இந்த பிராத்தல் நாய்க்கு புத்திமதி சொல்லு. ஒரு தகப்பனவோ ஒரு தாயவோ ஒரு மகனவோ பொண்டாட்டியவோ செருப்ப கலத்தி அடித்தான்னா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற எச்சிக்கல்ல நாய் விஜய் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் உன்னுடைய சவாலுக்கு நான் தயாரா அப்படின்னு சொல்ல சொல்லு. ஒன்று பொண்டாட்டியாலும் செருப்பை கலத்தி விஜயவை அடிக்கணும், இல்லை மயம் அடிக்கணும், இல்லாட்டினா அவங்க அப்பையும் அடிக்கணும், இல்லாட்டினா அவங்க அம்மா அடிக்கணும். தேவடியா குடும்பம் என்று சொல்லியிருக்கேன். தேவடியா பிள்ளையை பெற்றவ தேவடியா குடும்பம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன எவ்வளோ அவதூறுவாக பேசுகிறான். ஆமாம், அவதூறுவாக தான் பேசுகிறேன். செருப்பால் அடித்து பேசுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் இந்த இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை நிரூபித்துட்டு அந்த தேர்தல் தேதியை தள்ளி வச்சிருந்தா இந்த நீதிபதி 6 நீதிபதி பொண்டப்பைய தேர்தல் 23ஆம் எனக்கு 20ஆம் வாய்தா கொடுத்தான். என்னமோ வாய்ப்பு கொடுக்க போகிறது மாதிரி. சரி, எதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை தடை செய்யணுமென்றேன். இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்றவன் சிங்கப்பெண்ணுன்னு வச்சுருக்கேன். சிங்கப்பெண்ணுக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். சிங்கப்பெண் இருப்பது உண்மைன்னா ஏற்கனவே பெண் போலீஸ் இருப்பவங்க மட்டமான ஆள் தானே. அப்போ அந்த போலீஸை போராத்தையுமே பெண் போலீஸை போராத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விடணும். ஏற்கனவே செல்லூர் காவல் நிலையத்தில் நித்யா என்ற காவல் அதிகாரி இந்த விஜய்வுக்கு லெட்டர் அனுப்பினேன். இவன் தான் செல்லூர் காவல் நிலையம் போலீஸ். என்னுடைய லெட்டரை வாங்கினவன். நான் இந்த தட்டச்சிலெலாம் அனுப்புகிறேன். இந்த தட்டச்சில் அனுப்பும்போது என்ன அனுப்புனாலும் விஜயுடைய தட்டச்சில் அது மீண்டும் மீண்டும் அனுப்புகிற மாதிரி, அதாவது அந்த ரிப்போர்ட்டுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறான். இதுக்கு எதுக்குடா வாட்ஸ்அப் நம்பர் தேவடியாளுக்கு பிறந்த பிள்ளைகளா, அதுக்கு தான் செருப்பு கழுத்தை அடிச்சிருக்கேன். இந்த இருக்கான் பார்த்தா செல்லூர் காவல் நிலையத்தில் உள்ள குமார் என்ற போலீஸுக்காரன் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கான், போலியான லெட்டரை. எனக்கு ஜெயபாண்டிக்கு லெட்டர் அனுப்புகிறேன்னா நீ என்ன செய்யணும், ஜெயபாண்டி லெட்ரு உனக்கு அனுப்பியிருக்கேன், எனக்கு அவன் செல் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கணும். எப்படி ஒரு வியாழக்கிழமை ஃபோன் பண்ணியோ, இல்லை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் கிடைக்க போதா, வெள்ளிக்கிழமை அன்றைக்காலும் ஃபோன் பண்ணி ஜெயபாண்டி உன்னுடைய லெட்டரை தபால் ஆஃபீஸில் வாங்கிட்டு 10 மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் காலையில் கூட போய் வாங்கி வந்திருப்பேன். இந்த லெட்ரு எனக்கு வந்த நாள். இந்த லெட்டரில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட நினைக்கல. என் நம்பர் எழுதுகிறவன் என் நம்பருக்கு கால் பண்ணணுமா இல்லையா, கால் பண்ணலை. ஆனால் அவன் செல்லில் எத்தனை நம்பர் வச்சுருக்கான் நான் கேட்குறேன், செல் நம்பரை கூட கொடுக்கல. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடல. சரி, ஜெயபாண்டி நான் 8ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கேன். 8ஆம் தேதி பத்திரத்தோடு அனுப்பிச்சிருக்கேன் விஜய்வுக்கு சிஎம்னு போட்டு. அதே மாதிரி மம்தாவுக்கு அனுப்பியிருந்தேன். இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். மம்தாவுக்கு உண்மையான அட்ரஸ் இல்லை. அதனால் அட்ரஸ் இல்லாதனால இதை பார்ப்போம். என்ன லெட்ரு அனுப்புனேன்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான் லெட்ரு அனுப்புனதை அந்த வாசகத்தை படித்து பார்ப்போம். இதை படிக்கிற ஒவ்வொருத்தனும் விஜய்வுக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா அயோக்கிய பயல, ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தமிழ்நாடு முழுவதும்
படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு, இல்லைன்னா பதவி விலகுன்னு சொல்லியிருக்கான். இதற்கு பதில் சொல்லாமல் இருந்தால் அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பால் அடிப்பான்ல. ஒரு முதலமைச்சர் 200 கோடி சம்பளம் வாங்குறவன், 200 கோடி சம்பளம் வாங்குகிற எச்சிக்கலை நாயி விஜய் எனக்கு பதில் அனுப்பாத காரணத்தினால் நான் செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்களாம். அதை நேரடி பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஏன்டா செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸு ரிப்போர்ட் கொடுக்குறேன், அதற்கு எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. விசாரணை என்ற பேரில் நித்யா என்ற போலீஸ் நான் கொடுத்த மனுவை ஒன்றுமே புரியலை என்று சொல்கிறதுக்காடா ஒரு பெண் போலீஸு. சரி, ஆம்பளை ஆள் வாங்குவானா லெட்டரை, பொம்பளை ஆள் அதை படித்து எனக்கு புரியலைன்னு சொல்லிடுவாளாம். அந்த அந்த பெண்ணுக்கு எதுக்குடா போலீஸ் வேலை? நித்யா திருப்பி போகிறேன் மறுநாள். அப்போ போகும்போது ரமேஷ் காந்தி என்ற ஒரு போலீஸ்காரரு ஃபோன் பண்ணார். எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருக்காருன்றார் குமார். எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்றார். குமார் வந்து நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார். சரி, ஒரு ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை வர சொல்லிருக்க, வெள்ளிக்கிழமை ஏன் ஜெயபாண்டி வரல? ஏன் வரல? வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. 10 மணி ஆயிடுச்சு, வரணும்னு லெட்ரு போட்டிருந்தோம், ஏன் வரலன்னு கேட்டிருந்தேன். நான் என்ன சொல்லியிருப்பேன், ஏயா நீ லெட்ரு அனுப்புறது எனக்கு எதாலும் தெரியுமா? நீ எனக்கு எதாலும் ஃபோன் பண்ணி சொன்னியா லெட்ரு அனுப்பியிருக்கேன்? நீ காலையில் வெளில நான் போய் தபால் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், வெள்ளிக்கிழமை நேராக போய் தபால் ஆஃபீஸில் உனக்குரிய லெட்டரை வாங்கிக்கிட்டு செல்லூர் காவல் நிலையத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். செல்லூர் காவல் நிலையம் அதுவும் சொல்லலை. சொல்லாத போது சரி மறுநாள் சனிக்கிழமை 6ஆம் தேதி நான் போனேன். என்ன சார் வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருந்தீங்க, எனக்கு தகவல் கொடுக்கல, நான் வேலைக்கு போயிட்டேன், சனிக்கிழமை வந்திருக்கேன் 10 மணிக்கு அப்படின்னு. அப்போ நித்யா என்ற எஸ்ஐகிட்ட விசாரிக்க சொன்னார். அந்த நித்யா என்ற எஸ்ஐ ஒன்றுமே புரியலைங்க. எப்படி வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு, ஏதோ ஒரு வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு, அப்போ விஜயன்றவன் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் நான் கண்காணிப்பேன், எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய வீடியோவை கண்காணித்து நான் நேரடி பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு நித்யான்ற இன்ஸ்பெக்டரு வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம். என்னதான் வாங்கிக்கிட்டு மாடிக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. ஒன்றுமே எனக்கு புரியலை, ஒரு ஆய்வாளர் வரட்டும், 2 நாளைக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னாங்க. சரி, நான் 2 நாள் கழிச்சு வரவா இல்லை நாளைக்கு வரவான்னு கேட்டேன். நீ வரவே வேணாம், உனக்கு லெட்ரு மூலமாகவே நாங்கள் அனுப்புவோம்னாங்க. அந்த லெட்டரை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அதனால் விஜய் வந்து பதவி விலகணும் 75 நாளைக்குள்ள. பதவி விலக தவறினால் இந்த பத்திரத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ இதுக்கு வக்கு இல்லைன்னும் போது இவன் வேறு போய் நான் தேர்தலில் நிற்கிறேன்றான். அதான் செருப்பை கலத்தி உன்னை அடித்தேன். எதுக்காக அடித்தேன்? செருப்பை கலத்தி எழுத்துக்கு ராகவனை அடித்தேன். அதனால் இவங்க வாட்டி இவிஎம் மிஷினில் எவனை வேண்டாலும் கொண்டு வர முடியும் இந்த தேவடியா பசங்களை. அதனால் இந்த இவிஎம் மிஷினை வெற்றி பெற்ற விஜய் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு, 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ளே பதிவு விலக வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். செல்லூர் காவல் நிலையத்தை என்னான்னு கேள், ஜெயபாண்டி கொடுத்த மனுவுக்கு என்ன அப்படின்ட்டு. எஃப்ஐஆரும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.